கடவுள்தான் மனித மீட்புக்காக உயிர் தியாகம் செய்து அனைத்து மக்களையும் இறைவனுக்கு ஏற்புடையவராக்கினார். அவர் வாழ்ந்த 3 ஆண்டு பொது வாழ்வில் சென்ற விடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு வந்தார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இத்தகைய நிபந்தனையற்ற மேலான அன்பை நாம் நன்கு உணர இயேசுவின் பாடுகளை சிந்திப்பது சிறப்பாகும். நம் பொருட்டு அவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டது தவிர்க்க முடியாதது. இறைவனின் திருவுள்ளமும் அதுவேயாகும். எனவே அதற்காக வருந்தாது அதற்கு காரணமான நமது தவறுகளையும் நம் குழந்தைகள் செய்த தவறுகளையும் உற்றார் உறவினர் செய்த குற்றம் குறைகளையும் நினைவு கூர்ந்து வருந்தி இறைவனோடு ஒப்புரவாகி நம் வாழ்வை வளமடைய செய்ய சிந்தனை செய்து செலவிடுவது நமக்கு நலம் பயப்பதாகும். முதல் நிலை இயேசுவை சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடுகின்றன. என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். நாட்டில் நீதிமன்றங்கள் செயல்படுவது நீதியை நிலைநாட்டவே என்பதை நாம் அறிவோம். இங்கு நடைபெறும் சர்ச்சைகள் குற்றவாளி தண்டனையிலிருந்து விடுபடாதிருக்கவும் குற்றமற்றவர்களுக்கு அநீதி ஏற்படாதிருக்கவும் யாவரும் அறிந்த உண்மையே ஆகும். ஆனால் இயேசுவோ மாசற்றவர் என்று அனைவரும் அறிந்திருந்தும் அவர் மீது பொய் குற்றங்களை சுமத்தி அன்றைய நாளில் அவமானமாக கருதப்பட்ட சிலுவை சாவை தண்டனையாக பெறச் செய்தனர். என்றும் இதுபோன்று குற்றமற்றவர்கள் தண்டிக்கப்படுவதையும் உண்மை குற்றவாளிகள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வதையும் நாம் இவ்வுலகில் காண்கிறோம். ஆகவே உண்மைக்கு புறமானவற்றை பிறர் மீது நாம் சுமத்தாமலும் பிறர் பெயரை கெடுக்காமலும் நீதிமன்றங்களில் புறம் கூறாமலும் செயல்படும் ஆற்றலை இறைவன் நமக்கு அருள மன்றாடுவோம். ஜெபம். நீதி தேவனாகிய இயேசுவே, உண்மைக்காகவும்
நீதிக்காகவும் எங்கள் உயிரையே தியாகம் செய்ய நேர்ந்தாலும் துணிவோடு நாங்கள் செயல்பட எமக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. இரண்டாம் நிலை, இயேசுவின் தோளில் வலுவான சிலுவையை சுமத்துகிறார்கள். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். செல்வந்தர்களும் கொள்ளை லாபம் அரசுகளும் செய்யும் கொடுமையால் பணப்பற்றாக்குறையையும் வரிச்சுமையையும் ஏழைகள் மீதும் நடுத்தர மக்கள் மீதும் அவர்கள் சுமத்தி வருகிறார்கள். அதனால் அவர்கள் அல்லலுற்று மேல முடியாத வறுமையால் வாடுவதை நாம் அன்றாடம் காண்கின்றோம். இதை குறித்து இயேசு பெருமான் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் வலுவான சுமையை கட்டி மக்களுடைய தோள் மேல் வைக்கிறார்கள். தாங்களோ அதை ஒரு விரலாலும் அசைக்க மாட்டார்கள் என்று எடுத்து கூறி அவர்களுக்கு ஐயோ கேடு என்று எச்சரிக்கிறார். ஜெபம். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வாழ்வு அளிக்க வந்த இயேசுவே, நாங்கள் ஏழை எளியவரின் வயிற்றில் அடிக்காமல் உழைப்பவனுக்கு உரிய ஊதியத்தை வழங்கி அவனும் மனிதன் என்பதை உணர்ந்து மனிதநேயத்தோடு வாழ வரவருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. முழு முதல் கடவுளை
சிலுவை சுமை தாழாமல் முதல் முறை தரையில் விழுகிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். வறுமையின் கொடுமையாலும் தகுந்த ஊதியம் இல்லாமலும் விலைவாசி ஏற்றத்தாலும் அரசுகளின் வரிச்சுமையாலும் ஏழை எளிய மக்கள் வாழ இயலாமல் கீழே வீழ்ந்து கிடக்கின்றனர். அவர்கள் நிலை கண்டு மனம் இறங்கி அவர்களுக்கு உதவிட தன்னலம் கருதி வாழும் நமக்கு மனமில்லை. ஊர் மெச்ச மேடையில் முழங்குகிறோம். வீழ்ந்து கிடக்கும் தமது உடன்பிறப்புகளை கைதூக்கிவிட நல்ல மனதை தரும்படியாக இறைவனை வேண்டுவோம். ஜெபம். பால் நினை தூண்டும் தாயின் சாலை பரிவோடு ஆதரவற்றோரை அரவணைக்கும் இறைவா, நாங்கள் நல்லறம் நீக்கி பிற நலம் கருதி ஆதரவற்றோருக்கு அபயம் அளித்து அவர்கள் துயர் துடைக்கும் மேலான எண்ணத்தை எமக்களிக்க உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நான்காம் நிலை. இயேசு தம் அன்பு தாயை சந்திக்கிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கருத்தரித்த நாளிலிருந்து அவரை கல்லறையில் வைக்கும் நாள் வரை எத்துணை இடர்பாடுகளை கன்னிமரியா சந்தித்திருப்பார் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏழ்மை நிலையிலும் தன் அன்பு மகனை தகுந்த முறையில் வளர்த்து ஆளாக்கி உலகிற்கு அர்ப்பணித்த அந்த தியாக உள்ளம் மேலானது என்பதிலும் எவ்வளவும் ஐயமில்லை. இத்தகைய தாயை சிலுவை சுமந்து செல்லும் பொழுது சந்தித்த இயேசுவின் மனநிலையும் தாயின் மனநிலையும் எத்தகையது என்பதை எண்ணுகின்ற நாமும் நமது தாயை எவ்வாறு பேணி காக்க வேண்டும் என்று சிந்தித்து நமது வாழ்விலும் பெற்றவளை முதுமையிலும் அன்பு செய்து வாழ இறைவன் நமக்கு அருள் பாவிக்கும்படி இறைவனிடம் மன்றாடுவோம். ஜெபம். இவ்வுலக வாழ்வின் இறுதி வரை தன் தாயை அன்பு செய்து வந்த இயேசுவே, உம்மை நாங்கள் பின்பற்றி வாழ அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
சீமோன் என்பவர் இயேசு சிலுவை சுமந்து செல்ல உதவுகிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று உண்மையான நட்புக்கு இலக்கம் வகுத்தவன் தமிழன். ஒருவருக்கு இடர்பாடு வரும் பொழுது பிறருடைய தூண்டுதல் இல்லாமல் தாமாகவே முன்வந்து உதவுவதே மேலான செயலாகும். இங்கு சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்தார் என்று நாம் அறிகிறோம். ஆகவே அவரை போல நாம் தாமாகவே முன்வந்து பிறகு துன்பத்தை துடைத்து உதவ பெருந்தன்மையான உள்ளத்தை நமக்கு இறைவன் அருள மன்றாடுவோம். ஜெபம். எவ்வித நிபந்தனையையும் எதிர்பாராமல் எமக்கு அன்றாடம் உதவி செய்கின்ற இறைவா, உம் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ உதவி செய்யும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. வெரோனிகா என்ற பெண் இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். பிறருக்கு உதவி செய்ய பல வேளைகளில் துணிச்சல் தேவைப்படுகிறது. ஓர் ஏழைக்கு உதவி செய்ய நமக்கு மனம் இருந்தாலும் நம்மை பற்றி பிறர் என்ன கருதுவார்களோ என்ற எண்ணத்தில் உதவி செய்யாது தட்டி கழித்து விடுகிறோம். நல்ல சமாரியன் உவமை கதையில் இயேசு கூறுவது போல, குற்றூராய் கிடந்த யூதனுக்கு உதவிட குருவும் கோயில் பணியாளரும் முன் வராமல் கண்டும் காணாதது போல சென்று விடுகின்றனர். யூதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சமாரியன் உயிருக்காக போராடி கொண்டிருப்பவன் யூதன் என்று அறிந்தும் அவன் மீது மனமிறங்கி தம் பயணம் தடைபட்டாலும் உதவி செய்து அவனை காப்பாற்றுகிறார். அத்தகைய துணிச்சலும் மனிதாபிமானமும் கொண்ட நல்ல மனதை நமக்கு அருள இறைவனை மன்றாடுவோம். ஜெபம். யூத தலைமை குருக்களுக்கும் அறிஞர்களுக்கும் அஞ்சாமல் வறியவருக்கும் அடிமைப்பட்டோருக்கும் மறுவாழ்வு அளிக்க வந்த இயேசுவே, எவ்வித சூழ்நிலையிலும் மனத்துணிவோடு பிறருக்கு நல்லவற்றை செய்ய நல்ல உள்ளத்தை அருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும்.
இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தலையில் வீழ்கிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். வறுமையிலும் வேலையில்லா திண்டாட்டத்திலும் தினமும் அல்லல் பட்டு பசிப்பிணியால் சோர்ந்து விழும் மக்களுக்கு நாம் என்ன உதவி செய்கிறோம்? பையில் உள்ள 5 அல்லது 10 காசை வீசி எறிந்துவிட்டு நமது கடமை முடிந்ததாக எண்ணி செல்கிறோம். ஒரு நாளைக்கு 4 வேளை உண்கிறோம். ஒரு வேளை உணவு கிடைக்கவில்லையாயினும் சினம் கொள்கிறோம், மிதமின்றி உண்ணுகிறோம், உணவை வெளியில் கொட்டுகிறோம். அண்டை வீட்டான் ஒருவேளை முதலாய் நிறைவாய் உண்ண உணவின்றி தவிர்ப்பதை நாம் எண்ணி பார்ப்பதில்லை. சில வேளைகளில் அது அவன் தலைவிதி, கடவுள் சாபம் என்று கூறி உதவாமல் இருக்கிறோம். அத்தகைய இரக்கமற்ற செயலுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் அயலானிடமும் மன்னிப்பு கேட்போம். ஜெபம். வருந்தி சுமை சுமைப்பவரை தம்மிடம் அழைத்து அவர்களுக்கு அருள் பாவிக்க துடிக்கும் இறைவா, எங்கள் அயலாரின் பசிப்பிணியை போக்க எங்களால் இயன்ற அனைத்தையும் செய்ய தாராள உள்ளத்தை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. எட்டாம் நிலை. எருசலேம் மகளிருக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார்.
என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். நம்மை சுற்றியுள்ளோர் உயிர் இழப்பினாலோ பொருள் இழப்பினாலோ அல்லது வேறு பல துன்பங்களாலோ அழுது துடிக்கும் பொழுது நாம் அவர்கள் துன்பங்களில் பங்கு கொண்டு ஆறுதல் வழங்குகிறோமா அல்லது ஏளனம் செய்கிறோமா அல்லது கண்டும் காணாமலும் அலட்சியமாய் இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். சாதி மத இன வேறுபாடின்றி உதவி செய்கிறோமா அல்லது கிறிஸ்தவர்களுக்குத்தான் உதவி செய்வோம் என்று சொல்லி எல்லா மக்களும் இறைவனின் பிள்ளைகள் என்ற பரந்த எண்ணத்தை மூடி மறைக்கிறோமா? அவ்வாறு மனித தன்மையில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருப்போமானேல் அதற்காக வருந்தி இறைவனின் மன்னிப்பை கேட்போம். ஜெபம். பிறரது துன்பம் கண்டு மனமுருகிய இயேசுவே, நாங்கள் பிறரது துன்ப வேளையில் அவர்களுக்கு ஆறுதல் அளித்து உதவிட நல்ல மனதை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நிலை. இயேசு மூன்றாம் முறை தரையில் வீழ்கிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். நாம் எல்லோரும் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்து மனமாற்றம் அடையாமல் கடின இதயத்தோடு வாழ்ந்து வருகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். மீண்டும் மீண்டும் தவறு இழைப்பது மனித இயல்புதானே என்று நமக்குள் சமாதானம் கூறிக்கொள்கிறோமா? மனமாற்றம் இல்லை என்றால் வாழ்வில் முன்னேற்றம் இல்லை. இயேசு உடல் பலவீனத்தால் பல முறை தரையில் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து தனது இலக்கை நோக்கி துன்ப பயணத்தை மேற்கொண்டார் அல்லவா? அத்தகைய உள்ள வலிமையை இறைவன் நமக்கருள வேண்டிக் கொள்வோம். ஜெபம். வலுவற்றவருக்கு வாழ்வளிக்கும் வல்லலாகி இறைவா, நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்யாது மனமாற்றம் பெற்று உமது உதவியால் திட உள்ளம் கொண்டு வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
நிலை. இயேசுவின் உடைமைகளை பறிக்கிறார்கள். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். மானத்தை காக்க மனிதனுக்கு உடைகள் தேவை. ஆடையில்லா மனிதன் அரை மனிதன். சுய நிலைவு இழந்து பைத்தியக்காரனே உடைகளை புறக்கணிப்பான். எனினும் பெண்களில் சிலர் ஆடை குறைப்பால் அடக்கமற்ற நிலையில் இளைஞர்களின் உள்ளங்களை கெடுக்கும் அவல நிலை இன்று எங்கும் காணப்படுவதென்றாகும். ஆடம்பர உடையை என்றும் நாடுவோர் தெரு ஓரமாக ஆடையின்றி அல்லது கந்தை துணியோடு கிடைக்கும் ஏழை மக்களை சுரண்டி வாழ்பவர்களாவர். அவர்களுக்கு சேர வேண்டிய உடைமைகளை பறித்து வாழ்க்கையை மேற்கொள்கின்றனர். அத்தகைய இழிநிலையான வாழ்வு நமக்கு தேவையில்லை என்பதை உணர இறைவனை வேண்டுவோம். ஜெபம். ஆடை இழந்து அவமானப்பட்ட இயேசுவே, வறியவரின் மானம் காக்க எங்களுக்குள்ள உடைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் மேலான எண்ணத்தை தர வேண்டுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நிலை. இயேசுவை சிலுவையில் 3 ஆணிகளால் அறைகிறார்கள். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். நாம் நமது அயலார் உடன் பணியாற்றுபவர் இவர்களை தமது பொறாமையால் அவர்களை இழிவாக கருதி வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற விடாது தடுத்து விடுகிறோம். அவர்களின் அலுவலக உயர்வை கண்டு அழுக்காறு கொள்கிறோம். நமது பேனா முனையால் பிறருக்கு அநியாயமாய் தீர்ப்பிடுகிறோம். அவர்கள் பெயர் கெட்டுப்போக காரணமாக இருக்கிறோம். இது கொலை செய்யும் கொடுமையிலும் தீங்கானது. பிறருடைய முன்னேற்றத்திற்கு இடையூறாயிருக்கும் கொடுமையை நாம் விளக்கி வாழ இறைவனின் அருள் வேண்டுவோம். ஜெபம். 3 ஆணிகளால் சிலுவையில் முடக்கப்பட்ட இயேசுவே, பிறருடைய பெருமை கீர்த்தி இவற்றை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடையாமல் என்னாலும் உமக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து காட்ட உதவி செய்ய இறைவா எமக்கு அருள் தாரும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவை மரத்தில் உயிர் விடுகிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். கோழை பலமுறை சாகிறார், ஆனால் வீரனுக்கு சாவு ஒரு முறைதான் வரும் என்பது பழமொழி. அதுபோல இயேசு சாவுக்கு அஞ்சாதவராய் அவரை கொல்ல தேடியவர்களிடம் தன்னையே கையளிக்கிறார். சிலுவையில் உயிர் விடும் முன்னர் தன் சாவுக்கு காரணமான அனைவரையும் மன்னிக்கும்படி தந்தையாகி இறைவனை வேண்டுகிறார். தன்னை பெற்று வளர்த்த ஆளாகிய தாயை அனாதையாக உலகில் விட்டு செல்லாமல் தன்னால் மிகுதியாக அன்பு பாராட்டப்பட்ட சீடன் யோவானிடம் ஒப்படைத்து கண்காணிக்கும்படி செய்கிறார். தன்னோடு சமமாக சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்பட்ட கள்வர் இருவரில் தனது குற்றம் குறைகளை எண்ணி வருந்தியவனுக்கு அலியா வாழ்வுக்கு பரிந்துரை செய்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு பணியை நிறைவேற்றியதாக நிறைவு கொண்டு உயிர் விடுகிறார். நாமும் நமது உயிர் பிரியும் வேளையில் மகிழ்ச்சியான உள்ளத்தோடு நிறைவு பெற்று சாவுக்கு அஞ்சாத மனநிலை பெற்று வாழ்ந்திட அருள் வேண்டுவோம். ஜெபம். வீரச் சாவை மேற்கொண்ட இயேசு பெருமானே, இவ்வுலகில் சாவு என்பது வாழ்வில் முடிவல்ல, நிலையான பேரின்ப பெருவாழ்வின் தொடக்க நிலை என்ற பெருமித எண்ணத்தோடு நாங்கள் உயிர்விட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. பாசத்தின் மடியில்
13ஆம் நிலை. இயேசுவின் திரு உடலை அவர் தாயார் மடியில் வைக்கிறார்கள். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தாய் மரியா எத்துணை மன வலிமை உடையவராய் இருந்திருக்க வேண்டும். 30 ஆண்டுகள் வளர்த்து உலக மக்களின் மீட்புக்காக தனது ஏக மகனை அர்ப்பணித்த அந்த தாய் அந்த மகனையே கொலை செய்து இறந்த உடலை அவள் மடியில் வைத்தார்கள். இவ்வாறு எண்ணும் போது நமது உள்ளம் உருகுவதில்லையா? குழந்தையாக இயேசு அவள் மடியில் தவழும் பொழுது எத்தகைய மகிழ்ச்சி அடைந்திருப்பார். 12 வயதில் மகனை காணாது துடித்த போது அவள் உள்ளம் எத்துணை வேதனை அடைந்திருக்கும். மக்களுக்கெல்லாம் அவர் நன்மை செய்து கொண்டு வருகிறார் என்று அறிந்த போது மீண்டும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருப்பார். அத்தகைய மகனை இழந்து அவல நிலையில் அமர்ந்திருக்கும் தாயின் உள்ளத்தை சற்று சிந்திப்போம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இவ்வுலகை கண்டு அஞ்சாமல் உள்ளத்தை தேற்றிக் கொண்டு இறந்த உடலை தன் மடியில் தாங்கிக் கொண்டிருப்பார் என்றால் அதுவே உண்மை நிலை. அத்தகைய உள்ளமே நமக்கு நம் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டும். ஆகவே அத்தகைய வலிமை வாய்ந்த உள்ளத்தை நாம் பெற இறைவனிடம் அத்தாய் வேண்ட நாமும் வேண்டுவோம். ஜெபம். தியாகத்தாயின் சிகரமாய் விளங்கும் தேவ அன்னையே, எங்களுக்காகவும் எங்கள் மக்களுக்கும் எங்கள் நாட்டின் நலனுக்கும் எங்களை அர்ப்பணித்து வாழ இறைவன் வருவரல உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. பதினான்காம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். பிலாத்துவிடம் ஆணை பெற்று அரிமத்தியாவூர் சூசை என்பவர் இயேசுவின் திருவுடலை சிலுவையினின்று இறக்கி நல்ல மனம் தரும் பொருட்களோடு மரபுப்படி புது கல்லறை ஒன்றில் அடக்கம் செய்தார். தம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் தினமும் அனாதையாக விடப்பட்டவர்களின் இறந்த உடலை காண்கிறோம். கண்டும் காணாதது போல போய்விடுகிறோம்.
நம்மால் பணம் செலவிட இயலாவிடினும் நகர சபை அதிகாரிகளிடம் தெரிவித்து அவ்வுடலை அடக்கம் செய்யலாம். பணமில்லாமல் அடக்கம் செய்ய தவித்துக் கொண்டிருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்யலாம். இத்தகைய சிறந்த பணியை இதுவரை செய்ய தவறினாலும் இனியாவது செய்ய முயற்சிப்போம். பட்டினி சாவை கண்டு பரிதாபப்படுவதோடு அமையாமல் பட்டினி சாவை எதிர்நோக்கி இருப்போருக்கு இறங்கி மனிதாபமானத்தோடு நம்மால் இயன்ற உதவி அனைத்தையும் செய்ய முன் வருவோம். ஜெபம். அன்பான இறைவா, பிறருடைய மகிழ்ச்சியில் பங்கு பெற விளையும் நாங்கள் பிறருடைய இடர்பாட்டிலும் வறுமையிலும் பங்கு பெற்று அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது போல அவர்கள் துன்பத்தையும் துடைக்க மேலான உள்ளத்தை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நிலை. இயேசு மரித்த 3ஆம் நாள் உயிர் பெற்றெழுந்தார். இயேசு மரித்து உயிர் தெழுவில்லை என்றால் கிறிஸ்தவ சமயமே இல்லை. அத்தனையும் வீணாக கருதப்படும். அவர் உயிர் பெற்றெழுந்ததே சாவை வென்றார் என்பதில் வெளிப்பாடாகும். அதுவே யாவருக்கு மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சியாகும். மனித இன மீட்பு திட்டத்தின் முடிவாகும். இயேசுவின் பாடுகளை சிந்திக்கும் நாம் அவரது மகிழ்ச்சியில் பங்கு பெற அவர் அளித்த புது வாழ்வை நாம் பெற்று மகிழ்வோடு வாழ்ந்திட அவரது வழியை பின்பற்றி வாழ வேண்டுமென ஆசைப்படும் நாம் அவரது உயிர் தியாகத்தால் நாம் பெற்ற பேரின்ப வாழ்வுக்காக அவருக்கு நன்றி கூறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி நிறை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.